பர்மாவில் இருந்து வெளியேறிய ரோஹிங்கியர்கள் பயணத்தை தொடர முடியாமல் மீண்டும் சொந்த நாட்டிற்கே திரும்பினர். கடலில் தத்தளித்த போது மீட்கப்பட்ட இவர்கள் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பர்மாவில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் ரோஹிங்கியர்கள் அண்டை நாடான வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று பர்மியர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இதன் காரணமாக இரு தரப்புக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாக மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் ரோஹிங்கியர்கள் அயல் நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இப்படி தப்பிச் சென்றவர்கள் பெரும்பாலும் தாய்லாந்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். ஆனால் இந்த அகதிகள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த தாய்லாந்து ரோஹிங்கியர்கள் நுழைய தடை விதித்தது. இதையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பர்மாவிலிருந்து வெளியேறிய சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் வங்கக்கடலில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த அகதிகளை இந்தோனேஷிய அரசு காப்பாற்றி தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துள்ளது. இருப்பினும் அவர்களை நிரந்தரமாக அங்கேயே தங்க வைக்க இந்தோனேஷியா முன்வரவில்லை. இந்நிலையில் பர்மாவிலிருந்து வெளியேறிய மேலும் பல அகதிகளின் கடற்பயணம் தோல்வியில் முடிந்ததை அடுத்து அவர்கள் பர்மாவுக்கே திரும்பினர். மலேசியாவுக்கு அழைத்து செல்வதாக ஏமாற்றி பணம் பறித்த சிலர் தங்களை கடலில் தத்தளிக்கும் நிலையில் விட்டுச் சென்றதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். ஏல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.